வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த அந்த அடர்ந்த காடு இப்போது தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தது. ஒரு சொட்டு தண்ணீருக்காக விலங்குகள் ஏங்கின. அப்போதுதான் அந்த காட்டின் புத்திசாலி முயல் தண்ணீர் எப்படியாவது கிடைத்து விடாதா என்று தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருந்தது. அப்போது யாரும் சென்றிராத ஒரு பழைய பாறை இடுக்கிற்குள் நுழைந்தது. அங்கே மின்னும் ஒளியுடன் ஒரு மாயக்குளம். ஆனால் அதை ஒரு வயதான ஆந்தை காவல் காத்து கொண்டிருந்தது. ஆந்தை சொன்னது, இந்த குளத்தின் நீரை பருக வேண்டுமானால் நான் கேட்கும் 3 புதிர்களுக்கு நீங்கள் விடை சொல்ல வேண்டும். முதல் புதிர் இதோ. வெள்ளை நிறத்தில் இருப்பேன், ஆனால் பால் அல்ல. ஓடிக்கொண்டே இருப்பேன், கால்கள் இல்லை. நான் யார்? விலங்குகள் குழம்பின. ஆனால் முயல் புன்னகையுடன் சொன்னது, அது மேகம். சட்டென்று குளத்தில் தண்ணீர் சுரக்க ஆரம்பித்தது. அப்போது பேராசை கொண்ட நரி ஒன்று குறுக்கே வந்தது. விலகினில் முயலே, இந்த குளம் இனி எனக்கே சொந்தம் என்று கத்தியது. ஆந்தை 2வது புதிரை போட்டது. எவ்வளவு அதிகமாக எடுக்கிறாயோ அவ்வளவு பெரிதாக வளர்வேன். நான் யார்? நரி தவறான விடைகளை சொல்லி குளத்திற்குள் விழப் பார்த்தது. முயல் அமைதியாக சொன்னது, அது குழி. குளத்தில் இன்னும் தண்ணீர் அதிகரித்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கடைசி புதிர் மிகவும் கடினமானது. இந்த குளம் முழுமையாக திறக்க வேண்டுமானால் நீங்கள் அனைவரும் இணைந்து அந்த பெரிய பாறையை நகர்த்த வேண்டும் என்றது ஆந்தை. சிங்கம், யானை, கரடி என அனைத்தும் முயற்சி செய்தன. ஆனால் பாறை அசையவில்லை. பிறகு முயல் சொன்னது, சிறிய எறும்புகள் முதல் பெரிய யானை வரை அனைவரும் ஒரே நேரத்தில் தள்ளுவோம். அனைவரும் ஒன்றிணைந்து தள்ளியபோது அந்த பாறை நகர்ந்தது. குளத்திலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது. காட்டின் வறட்சி நீங்கியது. விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் நீரருந்தின. நீதி, அறிவாற்றலும் ஒற்றுமையும் இருந்தால் எத்தகைய கஷ்டத்தையும் வெல்லலாம். இந்த கதையை ரசித்தீர்களா? அப்படியே அடுத்த கதைகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதி உங்கள் பிடித்த விலங்கு எது என சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதே சமயத்தில் அதிக சுவாரஸ்யமான புதிர்கள், அதிசயங்கள் காத்திருக்கும்.